கோவையில் நடைபெறும் ஏஎஸ்ஐ தமிழ்நாடு கிளையின் 49வது ஆண்டு மாநாடு. 1000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்பு. கோயமுத்தூர் பிஎஸ்ஜி மருத்துவமனையில் அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு கிளையின் 49வது ஆண்டு மாநாடு ஆகஸ்ட் 6 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்று வருகின்றனர். எதிர்கால தலைமுறை மருத்துவர்களுக்கு அறுவை சிகிச்சை துறையில் ஏற்பட்டு வரும் நவீன முன்னேற்றங்கள் குறித்து பயிற்சி அளிப்பதே இம்மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். குறிப்பாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, செயற்கை நுண்ணறிவு, தொலைதூர ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, மேம்பட்ட லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மாநாட்டின் ஒரு பகுதியாக 50க்கும் மேற்பட்ட பயிற்சி அமர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தங்களது துறைகளில் சிறந்து விளங்கும் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இளம் மருத்துவர்களுக்கு நேரடியாக வழிகாட்டி ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடல்கள் மற்றும் நடைமுறை பயிற்சிகள் மூலம் அறிவை பகிர்ந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்றுள்ள மாநாடுகளில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை மாநாடாக இது அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு. மாநாட்டின் தொடக்க விழா ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் ஏஎஸ்ஐ தேசிய தலைவர் டாக்டர் மருதுபாண்டியன், ஏஎஸ்ஐ முன்னாள் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு, தமிழ்நாடு ஏஎஸ்ஐ தலைவர் டாக்டர் ஜமீர் பாஷா மற்றும் தமிழ்நாடு ஏஎஸ்ஐ தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் ஜெயலால் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தனர். இம்மாநாடு கேஎம்சிஎச்சை சேர்ந்த டாக்டர் எஸ் சாரதா, ராயல் கேர் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த டாக்டர் ஏ நிர்மலா, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்கானாலஜியை சேர்ந்த டாக்டர் கேஎஸ் ராஜ்குமார் மற்றும் கோயமுத்தூர் மெடிக்கல் காலேஜை சேர்ந்த டாக்டர் சி வினோதினி ஆகியோரால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அமைப்பான அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா தனது 26 மாநில கிளைகள் மற்றும் 12 பிரிவுகள் மூலம் மருத்துவ சேவையுடன் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இதன் மூலம் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை முகாம்கள், பேரிடர் நிவாரண பணிகள், மரக்கன்றுகள் நடுதல், உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மருத்துவர்கள் தங்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணும் வகையிலும் ஹெல்தி டாக்டர்ஸ் என்ற பிரச்சாரத்தின் கீழ் விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு பயிற்சிகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. எதிர்கால அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவம் மற்றும் சட்டம் சார்ந்த சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் நெறிமுறைகளுடன் கூடிய மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றும் வகையிலும் ஏஎஸ்ஐ தொடர்ந்து வழிகாட்டி வருகிறது. வணக்கம், நான் டாக்டர் மருதுபாண்டியன், தலைவர், இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கம், தேசிய சங்கம். எனதுடன் இன்று தமிழ் மாநில கிளையின் அறுவை சிகிச்சை நிபுணர் சங்க செயலாளர் டாக்டர் மாரிமுத்து, தலைவர் டாக்டர் ஜமீர் பாஷா, உதவி தலைவர் டாக்டர் ஜெயலால். இன்று நடக்கக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கத்தினுடைய மாநாட்டின் அமைப்பு தலைவர் டாக்டர் சாரதா, துணைத் தலைவர் டாக்டர் நிர்மலா, செயலாளர் டாக்டர் ராஜ்குமார், பொருளாளர் டாக்டர் வினோதினி ஆகியோர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டில் நடக்கின்ற 49வது அகில இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர் சங்க மாநாடு ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில், முதல் வாரத்தில் அல்லது 2வது வாரத்தில் இந்த மாநாடு நடைபெறும். இதனுடைய முக்கியமான நோக்கம் மேற்படிப்பு படிக்கின்ற முதுகலை மாணவர்கள், அவர்களுக்கு போதிய ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கவும், முதிய மருத்துவர்கள் சீனியர் சர்ஜன்ஸ் அவர்களுடைய அனுபவத்தை இளம் மருத்துவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த மாநாட்டினை நாங்கள் நடத்துகின்றோம். இது 3 நாள் நடக்கின்ற ஒரு மாநாடு. முதல் நாள் மிகவும் முக்கியமாக முதுநிலை மாணவர்களுக்கு சில சிறப்பு பயிற்சிகளை, உதாரணமாக இன்று உங்களுக்கெல்லாம் தெரியும் ரோபாட்டிக் சர்ஜரி என்கிற டெக்னிக்கை
எப்படி கையாள்வது என்று சொல்லிக் கொடுத்தோம். அதே போல லேப்ராஸ்கோபிக் முறையில் பயிற்சி கொடுத்தல், அதே போல புற்றுநோய்க்கு மருந்துகள் செலுத்துவதற்கு கீமோபோர்ட் என்கிற நாவல் டெக்னிக்கை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தோம். அதே போல குடல் மற்றும் இரத்த குழாய் அவைகளை எப்படி கையாள்வது, அவைகள் சேதாரம் அடைந்துவிட்டால் எப்படி ஒன்றிணைப்பது என்பதை போன்ற பயிற்சிகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கினோம். இன்றைய தினம் டாக்டர் சரத் சந்திரா எங்களுடைய ஒரு மூத்த மருத்துவருடைய நினைவாக ஒரு பயிலரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட அது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதில் மாணவர்களுக்கு அகைன் தேவையான அளவு பயிற்சி கொடுக்க ஒவ்வொரு உறுப்பு சார்ந்த பயிற்சியினை நாங்கள் அளிக்கின்றோம். உதாரணமாக காலையில் முழுவதும் இரைப்பை, குடல், கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கற்றுக் கொடுத்தோம். மாலையில் இரத்த குழாய், புற்றுநோய் சம்பந்தமான நோய்களுக்கான தீர்வுகளை எப்படி கையாள்வது என்று சொல்லிக் கொடுத்தோம். நாளையும் நாளை மறுநாளும் மாநாட்டினுடைய முக்கியமான நிகழ்வு, மூத்த மருத்துவ அலுவலர்களுக்கு நாங்கள் பெஸ்ட் டீச்சர், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் போன்ற சிறப்பு விருதினை வழங்க இருக்கின்றோம். இதே போல ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பயிலரங்கமும் இந்த மாநாடும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 12 மணி அளவிலோடு இந்த மாநாடு நடைபெறும். உங்களுக்கெல்லாம் தெரியும், லேப்ராஸ்கோபி என்பது ஏற்கனவே ஆல்மோஸ்ட் எல்லா நகரங்களிலும் நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது ரொபாட்டிக் முறையில் சிகிச்சை அளிப்பதையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு இந்த மருத்துவத்துறையில் பயன்படுகிறது என்பதனையும் நாங்கள் கண்டு வருகின்றோம். அது நாளுக்கு நாள் அதனுடைய ஈடுபாடு எங்களது அறுவை சிகிச்சை பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கின்றது. அந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை லேப்ராஸ்கோபி என்கிற அறுவை சிகிச்சையை விட கொஞ்சம் மிகவும் துல்லியமாக நாம் அந்த திசுக்களை காண முடிகிறது. லேப்ராஸ்கோப்பில் கையில் உபயோகிக்கின்ற அந்த கருவிகள் 180 டிகிரி தான் சுற்றும். ஆனால் இந்த ரொபாட்டிக் முறையில் நாம் சிகிச்சை பண்ணும் பொழுது அந்த கருவிகளை 360 டிகிரியும் சுழற்றி வெகு ஆழத்தில் உள்ள அல்லது மிக அருகில் உள்ள முக்கியமான நரம்பு போன்ற திசுக்களை நாம் எளிதில் கண்டறிய முடியும். அந்த வகையில் இந்த ரொபாட்டிக் ட்ரைனிங் மிகவும் முக்கியமாக இன்றைய அளவில் தேவைப்படுகிறது. அதற்கான பயிற்சியினை நாம் கொடுத்து வருகின்றோம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இப்பொழுது டிரான்ஸ்டான் என்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அதன் மூலம் ஒரு மூளைச்சாவு அடைந்த ஒரு நோயாளியினுடைய கல்லீரல், இருதயம், நுரையீரல், தோல், குடல் போன்ற உறுப்புகளை நாம் அந்த சீரியல் நம்பர் படி எப்படி யார் முன்பதிவு செய்திருக்கின்றார்களோ அந்த வரிசைப்படிதான் நாங்கள் அந்த உறுப்பு மாற்ற சிகிச்சை முறையை செய்து கொண்டிருக்கோம். மிகவும் முக்கியமான கருத்து என்னவென்றால், தமிழ்நாடு தொடர்ந்து 10 வருடங்களாக அகில இந்திய அளவில் இந்த உறுப்புதான நிகழ்வில் முதலிடம் வைத்துக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட நமது மாநில அமைச்சர் டெல்லியில் சென்று அதற்கான விருதினை பெற்று வந்தார்.